ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர், பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். இப்போ மோடி அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு பல இடங்களில் எதிர்ப்பு வந்திருக்கு. ஏற்கனவே ராஜ்புத் குறித்து நீங்கள் பேசுனீங்க. அது 14 மாநிலங்களில் 22 கோடி பேர் இருக்கிறது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துனீங்க. இப்போ கர்நாடகாவில் அந்த ஆபாச வீடியோக்கள் இது பிரச்சாரம் செய்யும்போது மிகப்பெரிய அளவில் மக்கள் எதிர்வினை புரிகிறாங்க. சரின்னு கல்கத்தா வெஸ்ட் பெங்கால் போனால் அங்கே ஆளுநர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது. அங்கே ஊழியரிடம் தவறாக நடந்து கொண்டாருன்னு. இப்படி தொடர்ச்சியாக அவர் இப்போ மேற்கு, தெற்கு, வடக்குன்னு இந்தியாவினுடைய வேறு வேறு பகுதிகளிலையும் அவருக்கு எதிர்ப்பு வர்றதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் தேர்தல் முடிவில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தேர்தல் முடிவுகளை பிரதிபலிக்கிற வகையில் தான் இப்போது எதிர்ப்புகள் இந்தியா முழுமைக்கும் பதிவு செய்யப்படுகிறது. மோடி இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்தார் என்று எதிர்க்கட்சிகள் எல்லோரும் வைத்த குற்றச்சாட்டு இன்னும் உயிர்ப்போடுதான் இருக்கிறது. அதை அணையாமல் மக்களிடத்திலே எதிர்க்கட்சிகள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதனுடைய வெற்றியாகவும் இந்த தேர்தல் களம் அமைந்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் மீண்டும் மீண்டும் நான் ஒரு செய்தியை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன். குடியரசுத் தலைவரினுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற போது மோடி பேசிய செய்தி இதுவரை இந்திய பிரதமர்களில் இப்படி யாருமே பேசியதில்லை என்று சொல்லத்தக்க விதத்தில் மோடி பேசினார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிறார். 10 ஆண்டு கால ஆட்சி, 10 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறார். நிறைவு செய்துவிட்டு பேசுகிற போது இந்த நாட்டு மக்களுக்கு செய்தியை எந்த வகையில் எடுத்துச் செல்லுகிற வகையில் அவருடைய உரை அமைந்திருக்க வேண்டும். 10 ஆண்டு காலமாக ஒரு வலிமையான பிரதமராக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் அல்லவா? மன்மோகன் சிங்குக்கு கூட அப்படி ஒரு வாய்ப்பு அமையவில்லை. காரணம், முதல் முறை அமைந்த ஆட்சி என்பது முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த கூட்டணியினுடைய பலத்தில் அமைந்த ஆட்சிதான். 2வது முறைதான் சொற்பமான இடங்கள் கூட்டணியினுடைய ஆதரவில் அவர்களுக்கு தேவைப்பட்டதை தவிர அதிகமான இடங்கள் தேவைப்படவில்லை. ஆனால் 2 முறையும் மோடிக்கு அப்படி அல்ல. அசூர பலத்தோடு மோடி தன்னுடைய சொந்த செல்வாக்கு என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்த செல்வாக்கு அதிகமான இடங்களை அபரிவிதமான வெற்றியை அவர்கள் பெற்று ஒரு நிலையான பிரதமராக இருந்திருக்கிறீர்கள் என்கிற பெருமை உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில். ஆனால் நீங்கள் அந்த 10 ஆண்டுகளில் அந்த மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தரப்பட்ட அதிகாரத்தை நீங்கள் எந்த வகையில் பயன்படுத்தினீர்கள் என்பதையாவது உங்களால் பேச முடிந்ததா? உங்களுடைய சாதனை என்று சொல்லி நீங்கள் செய்திருக்கிற காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை நான் ரத்து செய்து விட்டேன் என்றாவது உங்களால் அந்த நாடாளுமன்றத்தினுடைய நிறைவு கூட்டத்துடன் பேச முடிந்ததா? முடியவே இல்லை. மாறாக நீங்கள் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து விட்டு துவங்குகிற போதே தேர்தல் பிரச்சாரத்தை நாடாளுமன்றத்திலிருந்து துவங்கினீர்கள். என்ன சொன்னீர்கள்? 400 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம், எதிர்கட்சியே இல்லாத நாடாளுமன்றம் அமைய போகிறது என்று சொன்னார். இது எவ்வளவு பெரிய ஒரு பாசிசமான மனநிலை! ஏனென்று சொன்னால் அண்ணா அவர்கள் தான் அழகாக சொல்வார், ஆப்போசிஷன் பார்ட்டி இஸ் எ ஷேடோ கவர்மெண்ட் என்று சொல்வார். ஒரு அரசினுடைய நிழலாக எதிர்க்கட்சிகள் இருக்க வேண்டும். அரசு எப்போதெல்லாம் நிலை தடுமாறுகிறதோ, எப்போதெல்லாம் தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதோ, அப்போதெல்லாம் அதற்கு கடிவாளம் போடுகிற வேலையை எதிர்க்கட்சிகள் தான் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்துக்கு இருப்பதுதானே ஜனநாயகத்துக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் அந்த எதிர்க்கட்சிகளே இல்லாமல் அமைய போகிற நாடாளுமன்றமாக வரப்போகிற நாடாளுமன்றம் அமைய போகிறது என்று மோடி பேசினாரா? மோடி அப்போது பேசுகிற போது கள யதார்த்தம் என்ன என்பது மோடிக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் மக்களுடைய மனநிலையை மோடி அறிந்து கொண்டு அந்த பேச்சை அவர் பேசவில்லை. மாறாக உலக நாடுகள் முழுவதும் சுற்றி வந்தார். உலக நாடுகள் முழுவதும் இருக்கக்கூடிய பிரதமர்கள், அதிபர்கள், இவர்கள் எல்லோரும் மோடியை பார்க்கிற பார்வை, அதாவது இந்தியா என்கிற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர், அந்த ஜனநாயக நாட்டினுடைய பிரதமருக்கு தரப்பட வேண்டிய மரியாதையை உலக நாடுகளுக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் தந்தார்கள். அதை மோடி தனக்கு கிடைத்திருக்கிற தனிப்பட்ட அங்கீகாரமாக நினைத்துக் கொண்டதனுடைய விளைவுதான் கள யதார்த்தத்திலிருந்து அவர் தவறி போனார். அவருக்கு கள யதார்த்தம் என்பதே என்ன என்பதை உணராமலேயே இந்த 10 ஆண்டுகள் கடந்து வந்து விட்டார். இப்போது களத்துக்கு வருகிற போது பலமான எதிர்ப்பை எல்லா மக்களும் பதிவு செய்கிறார்கள் என்பதை பறந்துபட்டு நாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் அம்பலப்பட்டு போனார், அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் கர்நாடகத்திலே அவருடைய நிலைமை இப்போது வேறாக மாறி இருக்கிறது. கர்நாடகம் மட்டும்தான் தென்னகத்தினுடைய ஒரே நம்பிக்கையாக இருந்த பகுதி பாரதிய ஜனதாவுக்கு. அதுவும் இப்போது கை நழுவி போயிருக்கிறது. மேற்கு வங்கத்திலே இடதுசாரிகள், காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்திருந்தால் இவர்களுடைய வெற்றி என்பது மிக எளிதாக அமைந்து போயிருக்கும். ஆனால் இந்தியா கூட்டணியினுடைய ஒரு துரதிருஷ்டவசமான செயல் என்ன என்று கேட்டால், மேற்கு வங்கத்தில் அப்படி ஒரு கூட்டணி அமையவில்லை. அங்கே ஒரு நம்பிக்கை ஒலிக்கீற்றை மோடி பெற்றதை போல ஒரு நம்பிக்கை பெற்றிருந்தார். இப்போது இந்த ஆளுநர் விவகாரமும் அதில் மண்ணை எண்ணி போட்டிருக்கிறது. தொடர்ந்து
நம்ம திராவிட இயக்கத்தின் பக்கம் நின்று பேசுவதாலோ என்னவோ, அல்லது மாநில சுயாட்சியின் பக்கம் நின்று பேசுவதாலோ என்னவோ, இந்த ஆளுநர் பொறுப்பு தேவையில்லை என்றே நாம் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறோம். காரணம், அவர்களுக்கு வேலையே இல்லை. வேலை இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை இங்கே இருந்த நம்முடைய பன்வாரிலால் புரோஹித் என்ன செய்தார் என்பதை பார்த்தோம். அதே போல திவாரி ஏற்கனவே பழைய ஆளுநராக பல்வேறு மாநிலங்களில் இருந்தவர். அவர் என்ன செய்தார், அவருடைய லீலைகள் எல்லாம் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். இப்படி ஆளுநர்கள் தங்களுடைய நிலையை உணராமல் தங்களுடைய பொறுப்பை துறந்து விட்டு பல்வேறு தங்களுடைய சுகபோக வாழ்வுக்காக இந்த நாட்டினுடைய உயரிய மாண்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய உயரிய அந்தஸ்தாக இருக்கக்கூடிய ஆளுநர் பொறுப்பை பயன்படுத்துகிறார்கள் என்பதை தொடர்ந்து பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, வேலை இல்லை, அவ்வளவுதான். வேலை இருந்திருந்தால், மக்களுக்கான வேலையை பணியை செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலைமை இருந்திருந்தால் அவர்கள் அந்த வேலையை செய்வார்கள். உயர்ந்த சம்பளம், உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த பொறுப்பு, அதற்கு உண்டான அத்தனை வசதி வாய்ப்புகளும் கொடுத்ததற்கு பிறகு அவர்களால் என்ன செய்ய முடியும்? பொழுது போவதற்கு இது போன்ற தங்களுடைய சல்லாபங்களை தீர்த்துக் கொள்வதற்காக சொல்வதற்கே அருவருக்கத்தக்க வகையில் இவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையில் இந்த பிரச்சனையெல்லாம் விடிந்திருக்கிறது. அதனால் மோடி எங்குமே தலை காட்ட முடியவில்லை என்பதை நாம் யதார்த்தமாக புரிந்து கொள்கிறோம். 100க்கு 100 விழுக்காடு இது தேர்தலில் எதிரொலிக்க போகிற பிரச்சனையாகவே நான் பார்க்கிறேன். அந்த ஆளுநர் மீது இப்படி ஒரு அவர் செஞ்சு நம்ம கட்சிக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தி விட்டாரேன்னு அவர் மீது பாஜக நடவடிக்கை எடுக்குமா? பாஜக கடந்த காலத்தில் அப்படிப்பட்ட எந்த நடவடிக்கையும் எடுக்கல சார். அப்படி நடவடிக்கை எடுப்பதாக இருந்திருந்தா பல சட்டங்களாக தவறுகள் நடக்கிற போதெல்லாம் அந்த தவறுக்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இங்க பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனங்களை ஆளுநர் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை என்று தமிழ்நாடு அரசு எவ்வளவு காலமாக சொல்லி வருகிறது. ஆனால் ஆளுநர்கள் தலையிட்டு வந்தார்கள் என்பதை நாம் போதும் பார்க்கிறோம். நம்ம சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துல எவ்வளவு பெரிய முறைகேடுகளால் நடந்தது, ஆதாரங்களோடு வெளியில் வந்ததா இல்லையா? அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் 3 நாட்களுக்கு முன்பு, இந்த சம்பவம் நடப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு ஆளுநரை போய் நேரடியாக பார்த்து விட்டு பேசியிருக்கிறார். பேசிவிட்டு வந்ததற்கு பிறகு அவருடைய சொந்த பேரில் ஒரு ட்ரஸ்ட் தொடங்குறாரு, ஒரு அறக்கட்டளை தொடங்குறாரு. அதுல ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்குறாரு, டியூஷன் சென்டர் மாதிரி ஒரு சபார்டினேட் சென்டர் ஒண்ணு தொடங்குறாரு. அதை துவங்கி இங்க படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி, சிறப்பு வகுப்புகள்னு சொல்லி ஒரு தொகையை வசூல் பண்ணி அவரே அதற்கான வேலைகளை செய்கிறார். அவருடைய உறவினர்களை அதில் அறங்காவலர்களாக போடுகிறார் என்கிற தகவலை ஆதாரபூர்வமாக வெளியிட்ட போது இதில் ஆளுநருக்கு தொடர்பு இருக்கிறது என்று தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை நேரடியாக குற்றம் சாட்டியதா இல்லையா? இதை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய இடத்தில் யார் இருந்தது? ஒன்றிய அரசு தானே இருந்தது. ஒன்றிய அரசினுடைய நியமனத்தில் தானே வந்தார் ஆளுநர். அப்போது ஆளுநர் ஏதாவது நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டாரா? இல்ல. நம்ம அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவுல மாநில அரசினுடைய காவல்துறையே ஆட்களை ஏவி என்னை தாக்குதல் நடத்துகிறார்கள்னு ஒரு ஆளுநர் பரபரப்பு குற்றச்சாட்டு சொன்னாரா? சொன்னதற்கு பிறகு ஒரு மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது மிக மோசமான நிலையில் இருக்கிறது என்பதை போன்ற ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒரு தேவையற்ற சர்ச்சையை உருவாக்கினாரா இல்லையா ஆளுநர்? அப்போது உடனடியாக உள்துறை அமைச்சகம் என்ன செய்திருக்க வேண்டும்? அப்படியெல்லாம் ஒரு மாநிலத்தில் நடந்திருந்தால் உள்துறை அமைச்சகம் நேரடியாக தலையிட்டு ஒரு ரிப்போர்ட்டை தலைமைச் செயலாளரிடத்திலிருந்து வாங்கி ஆளுநர் சொன்னது உண்மையா இல்லையா என்பதை ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கணுமா? ஆனா கேரள மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளரை நீங்க அணுகி பேசியிருக்கீங்களா? ஆளுநர் சொன்ன குற்றச்சாட்டு என்ன என்பதையாவது நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இல்ல. பஞ்சாப் மாநிலத்துல ஆம் ஆத்மி முதலமைச்சருக்கும் இங்கிருந்து போன பன்வாரிலால் புரோஹித்துக்கும் நேரடியாக மோதல் ஏற்பட்டது. பல்வேறு பிரச்சனைகளில் கையூட்டு பெறுகிறார் என்று முதலமைச்சர் சொன்னார். முதலமைச்சரே குற்றச்சாட்டு சொன்னார் சார். குற்றச்சாட்டு சொன்னது மட்டுமல்ல, அந்த மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார். இதுவரை குடியரசுத் தலைவர் அந்த ஆளுநரை குறித்து ஏதாவது ஒரு விசாரணை நடத்தி இருக்கிறாரா? அல்லது ஆளுநர் குறித்த விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று சொல்லி ஒன்றிய அரசுக்கு ஒரு பரிந்துரையாவது தந்தாரா? இல்லது ஒன்றிய அரசேவாவது அந்த ஆளுநர் பிரச்சனையில் ஏதாவது தலையிட்டு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரே பரபரப்பு குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறாரு. அப்படி என்று சொன்னால் இந்த பிரச்சனையில் ஆளுநர் ஏதோ தவறு செய்திருக்கிறார். தவறே செய்யவில்லை என்றாலும் முதலமைச்சர் குறை சொல்கிறார் அல்லவா? முதலமைச்சர் பொய் சொன்னார் என்பதையாவது அம்பலப்படுத்த வேண்டுமா இல்லையா? தவறு செய்யலன்னே வச்சுக்குவோம். முதலமைச்சர் பொய் சொல்லிட்டாரு, அதை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருந்தது? ஒன்றிய அரசுக்கு இருந்ததா இல்லையா? இப்படி எந்த மாநிலத்தாவது ஆளுநர் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கைக்கு அவர்கள் உள்ளாகி இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. அவர்கள் மீது விசாரணையாவது நடத்தப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. எனவே இந்த ஆளுநர் விவகாரத்தில் எப்போதும் ஒன்றிய அரசு கள்ள மௌனத்தை சாதிக்கும். ஒன்றிய அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய ஏனைய தலைவர்களும் அதில் அமைதியாகவே இருப்பார்கள் என்பதை நிதிஷ்குமார் விவகாரத்தில் கூட இப்போது நாம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். அமைதியாகவே தான் இருப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்திலும் ஆளுநர்கள் மீதான நடவடிக்கைக்கு
ஒரு அடி கூட முன்னெடுத்து வரமாட்டார்கள் என்பதை இதன் மூலமாகவே நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆளுநர் குறித்து இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பிம்பத்தை உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது, சுக்குநூறாக்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தனிப்பட்ட நபர்களை நீங்கள் சொல்லலை, இந்த ஆளுநருங்கிற அமைப்பு அது என்ன ரோல் வகிக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லி இந்த இந்த நடைபெறுகின்ற இழி செயல்கள் இதுக்கெல்லாம் கூட இதோட நீங்கள் பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயத்த உங்களுடைய திராவிட இயக்க பார்வையிலிருந்து எடுத்து வச்சுருக்கீங்க. இன்னொரு புறம் மோடி போகிற இடங்களில் அவர் பிரச்சாரத்துக்கு எதிர்ப்பு வருகிறது. உத்தரப்பிரதேசம் யோகியினுடைய கோட்டை, இந்துத்துவாவினுடைய கோட்டை. அங்கே பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு அவ்வளோ கூட்டம் வருது. இது எப்படி என்ன மாதிரியான சேஞ்ச் நடக்குதுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை பிரியங்காவுக்கு வர கூட்டத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, யோகிக்கு என்ன மாதிரி ரிப்பேட் போயிருக்கும் நேரம், எப்படி பார்க்குறீங்க இதை? அமேத்தி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிட வேண்டும் என்றே அந்த மாநிலத்தினுடைய மக்கள் விரும்பினார்கள். அதனால்தான் ஊடகங்கள் எல்லாம் செய்தி வெளியிட்டன. இந்த விவரம் புரியாம ஸ்மிருதி இரானி அம்மையார் நேரடியாகவே ராகுல் காந்திக்கு சவால் விடுத்து, நீ என்னை எதிர்த்து போட்டியிட முடியுமான்னு கேட்டார். ஒரே ஒரு முறை வெற்றி பெற்று விட்டார் அவரை எதிர்த்து. அதுக்கு முன்னாடி ஸ்மிருதி இரானியும் 3 முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அதே தொகுதியில, அது வேறு செய்தி. ஆனா ஒரு முறை நீங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு இப்படி ஒரு பேச்சு என்பது, ராகுல் காந்தி என்பவர் இன்றைக்கு நாடறிந்த தலைவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா மோடி இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிற பரபரப்பு குற்றச்சாட்டே, பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் எல்லாம் ராகுலை ஆதரிக்கிறார்கள், பாகிஸ்தானுடைய உளவாளிகள் எல்லாம் ராகுல் பிரதமராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றெல்லாம் பேசி வருகிறார். இதுவரை மோடி தனக்குத்தான் உலக நாடுகளினுடைய ஆதரவு இருக்கிறது என்று சொல்லி வந்தார், தன்னை பார்த்து பாகிஸ்தான் அஞ்சுகிறது என்று சொல்லி வந்தார். இப்போது முதல் முறையாக இந்திய அல்லாத ஒரு வேறு நாட்டில் இருந்து ராகுலுக்கு ஆதரவு வந்திருப்பதாக யார் சொல்கிறார்? மோடியே சொல்கிறார். எனக்கு ஆதரவு இருந்து இருக்கிறது என்று சொன்ன மோடி இப்போது முதல் முறையாக ராகுலுக்கு வெளியிலிருந்து ஒரு ஆதரவு வருகிறது என்று சொல்கிறார். அவர் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல சொன்னாரா அல்லது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நேர்மறையாக சொன்னாரா என்பது அவருக்கே வெளிச்சமான ஒன்று. ஆனா ராகுலுக்கு ஆதரவு என்பது எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது என்பதை அவர் ஒப்புக்கொண்டு விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போது கூட அவர் ரேபரேலி தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். ரேபரேலி தொகுதியில் ராகுல் இறங்கி இருப்பதனுடைய அந்த தாக்கம் என்பது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் அந்த மக்களுக்கு ஒரு எழுச்சியை தந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய பாட்டனார் ஃபெரோஸ் காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி, அவருடைய பாட்டியார் இந்திரா அம்மையார் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி, அவர்களுக்கென்று பாரம்பரியமாக ஒரு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதி. நேருவின் குடும்பம் என்று சொன்னாலே அது ரேபரேலியிலிருந்து வெற்றி பெற்று சென்ற குடும்பம் என்று சொல்லத்தக்க அளவிற்கு அவர்களுடைய தாயின் மடியாகவே இருந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் மீண்டும் அவர் களமிறங்குவதுதான் சரியாக இருக்கும். இப்ப இந்த அம்மையார் இடையில ஒரு சவடால் விட்டு மாட்டிக்கிட்டாங்கல்ல, அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்லணும். தமிழ்நாட்டுல மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தார் அண்ணன் ஜெயக்குமார். அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொன்னாரு? ராயபுரம் தொகுதியில என்னை வெற்றி பெற்று ஜெயித்து சட்டமன்றத்துக்கு ஸ்டாலின் போய்விட முடியுமா, நான் நேரடியாக சவால் விடுக்கிறேன்னு சொன்னாரா? ஆனா என்ன நிலைமை, அண்ணன் ஸ்டாலின் அந்த சவாலை ஏத்துக்கிட்டாரு. எப்படி ஏத்துக்கிட்டாருன்னா, நான் நேரடியாக போட்டியிடுவதல்ல, என் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டனை உனக்கு எதிராக நிறுத்தி வெற்றி பெற வைக்கிறேன் என்று சொன்னார். அதே மாதிரி ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தியை நிறுத்தி ராயபுரத்துல முடிவுரை எழுதினார் ஜெயக்குமாருக்கு. இன்றைக்கு ஜெயக்குமார் சட்டமன்றத்தில் இல்லை, ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், ராயபுரத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். அதே ஸ்டைல தான் அவர் தான் சொல்லி இருக்கிறார்ல, எனக்கு மூத்த அண்ணன் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நான் இதுவரை யாரையுமே அண்ணன் என்று சொன்னதில்லை, மு.க. ஸ்டாலின் அவர்களைத்தான் அண்ணன் என்று சொல்கிறேன் என்று யார் சொன்னது? ராகுல் காந்தி சொன்னார். அண்ணன் வழியை இப்போது தம்பி பின்பற்றி இருக்கிறார். அமேத்திக்கு வாருங்கள் என்று அழைத்தார். நான் போட்டியிட வேண்டிய அவசியம் இல்லை, என் கட்சியில் இருக்கக்கூடிய என்னுடைய சகா உன்னை போட்டியிட்டு உன்னை களத்தில் வீழ்த்துவார் என்று சொல்லி அமேத்தியில் ஒரு வேட்பாளரை அறிவித்துவிட்டு தங்களுடைய பாரம்பரிய தொகுதியாக இருக்கிற ரேபரேலியில் மீண்டும் களமிறங்குகிறார் ராகுல் என்கிற செய்தி இப்போது மிகப்பெரிய உற்சாக அலையை, ஒரு எழுச்சியை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த ரஜபுத்திரர்கள் விவகாரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கிறது என்பதை நாம் ஜீவா டுடேவின் வாயிலாகவே பேசியிருக்கிறோம். அந்த வாக்காளர்களுடைய மனநிலையும் இப்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக மாறி இருக்கிறது. இன்னொன்று, இயல்பாகவே பிரியங்கா அம்மையாருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. அவர் முதலில் நடத்திய அந்த ரேலி இருக்கிறது அல்லவா, அவ்வளவு பெரிய கூட்டம் உத்தரப்பிரதேசத்தில் திரளும் என்று யோகி ஆதித்யநாத்தை நம்பி இருக்க மாட்டார். பிரம்மாண்டமான கூட்டத்தை திரட்டி காட்டினார்கள். அது திரட்டி காட்டப்பட்ட கூட்டம் என்று சொல்வதை விட பிரியங்கா காந்திக்கு இயல்பாகவே ஒரு கூட்டம் திரண்டதினால்தான் அமேத்தி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிட போகிறார் என்று எல்லோரும் சொன்னார்கள், அந்த மக்களும் விரும்பினார்கள். ஆனால் அவர் போட்டியிடவில்லை என்றாலும் கூட
இப்போது களம் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு பேர் எழுச்சி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரியங்கா மூலமாக மெல்ல மெல்ல ஏற்பட்டு வருகிறது என்பதைத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். யாரும் எந்த ஆருடமும் கணிக்க முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக பிரியங்கா காந்தி களத்தில் இறக்கப்படுவாரோ என்கின்ற ஒரு சிறிய அரசியல் பார்வையும் இதற்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டேதான் இந்த அரசியலை உள்நோக்க வேண்டியிருக்கிறது. கண்டிப்பா அந்த கூட்டம் யோகி இதை எப்படி எடுத்துக்குவார், ராகுலுடைய அங்கே இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, பிற இடங்களில் மோடிக்கு வரக்கூடிய எதிர்ப்பு, சரியும் செல்வாக்கு என்பதை விட பிரச்சாரத்துக்கு போகும்போதே வரக்கூடிய தொடர்ச்சியான எதிர்ப்பு, அது குறித்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் கூட இன்றைக்கி விரிவாக எழுதியிருக்கிறாங்க. இந்த அரசியல், இந்த விவகாரங்களை எப்படி பேசணும், எப்படி புரிந்து கொள்ளணும், இது எப்படி அந்த கவுபெல்ட்டிலேயே அவர்களுக்கான செல்வாக்கு சரியுது என்பதை ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக ரொம்ப விரிவாகவே நம்ம மக்களுக்கு, ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.